வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரமலான் நோம்பிற்காக 4600 டன் பச்சரிசி, முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும், தமிழக அரசுக்கு கருணாநிதி வலியுறுத்தல். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை, இந்திய வெளியுறவுத்துறை தகவல். தீனதயாளன் வீட்டில் பழமை வாய்ந்த 34 சிலைகள் பறிமுதல், நாளையும் சோதனை தொடரும் என காவல்துறை தகவல். ரமலான் நோம்பிற்காக 3000 பள்ளிவாசல்களுக்கு 4600 டன் பச்சரிசி வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்களுக்கு அரிசியை வழங்க வேண்டும் என இஸ்லாமிய மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இதனை ஏற்று இந்த ஆண்டும் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்கள் சிரமமின்றி அரிசி பெறுவதற்காக மொத்த அனுமதி வழங்க ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 4600 டன் பச்சரிசி மொத்த அனுமதி மூலம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும் என்றும், இதனால் அரசுக்கு 2,14,00,000 செலவாகும் என்றும் அறிக்கையில் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், தென்னை விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் கொப்பரை தேங்காயை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேங்காய் கொள்முதலுக்கு தேவையான 10 கோடி ரூபாய் நடைமுறை மூலதனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய்க்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய 1% சந்தை கட்டணம் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்முதல் நிலையங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் செய்யப்படும் என்றும், கொப்பரை தேங்காய்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் கூடுகிறது. பேரவைத் தலைவர் மற்றும் துணை பேரவைத் தலைவர் பதவிக்கு தேர்வானவர்களின் விவரங்களை தற்காலிக பேரவைத் தலைவர் செம்மலை அறிவிப்பார். இதனையடுத்து புதிய பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். 15வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது வெற்றி பெற்ற அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்ட தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் செம்மலை அன்றைய தினம் பேரவையை ஒத்திவைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணிக்கு சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை தனபாலும், சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை பொள்ளாச்சி ஜெயராமனும் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனிடம் தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 12 மணி வரை வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் அவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பை நாளை காலை 10 மணிக்கு பேரவை கூடியதும் தற்காலிக பேரவைத் தலைவர் செம்மலை இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அவை முன்னவர் ஆகியோர் இருக்கையில் அமர வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவருக்கான வாழ்த்துறையை தமிழக முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர், சட்டப்பேரவை கட்சிகளின் குழு தலைவர்கள் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்புரையை நிகழ்த்த இருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் செய்யது. விவசாயிகளின் பிரதிநிதிகளோடு கலந்தாலோசனை செய்து பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டும் மேட்டூர் அணையை திறக்காத நிலையில் குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொள்ள இயலாது என்பதால் தமிழக அரசின் 54 கோடி ரூபாய்க்கு தொகுப்பு திட்டம் யானை பசிக்கு சிறிய பொறி உருண்டை போன்றது என்று குறிப்பிட்டுள்ளார். 3 லட்சம் ஏக்கருக்கு குறுவை சாகுபடி செய்ய வேண்டுமென்றால் 50 முதல் 60 டிஎம்சி தண்ணீர் தேவை என்ற நிலையில் நிலத்தடி நீர்மட்டமும் இல்லை என்பதை காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ள அதிமுக அரசு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்திய மீனவர்கள் சிறைபிடிப்பு தொடர்பான தகவல்களை சேகரித்து வருவதாக கூறினார். இந்திய மீனவர்கள் ஈரானில் சிறைபிடிப்பு பற்றிய தகவல்கள் வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை சிறையில் உள்ள 11 மீனவர்களை விடுவிக்க இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விகாஷ் ஸ்வரூப் கூறினார். I do not have a breakup state-wise of people, but Sri Lanka, we have currently 11 Indian fishermen in their custody,
and of course we are impressing upon the Sri Lankan authorities for their expeditious release. Iranian, I do not have any details on the fishermen in Iran, but I can get that information for you next time. மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இன்று மாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் முயற்சியில் 15 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன. தெற்கு மும்பையில் உள்ள கொலப்பா பகுதியில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று மாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுபற்றிய தகவல் கிடைத்ததும் 8 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தொடர்ந்து கூடுதலாக 7 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கிருந்து 2 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் பலர் அங்கு சிக்கி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. குஜராத் மாநிலத்தில் குல்பர்க் சொசைட்டி பகுதிக்குள் நடந்த கலவரத்தில் 69 பேர் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் 24 பேர் குற்றவாளிகள் என அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் 2002இல் நடைபெற்ற கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை வெடித்தது. அகமதாபாத்தில் உள்ள குல்பர்க் சொசைட்டி என்ற பகுதிக்குள் புகுந்த கும்பல் ஒன்று அங்கிருந்த வீடுகள் மற்றும் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் காங்கிரஸ் எம்பி இசன் ஜாப்ரி உள்பட 69 பேர் பலியானார்கள். அப்போதைய முதல்வராக பதவி வகித்த நரேந்திர மோடியின் தூண்டுதலின் பேரில் வன்முறை நடந்தது என இசன் ஜாப்ரியின் மனைவி ஜாகியா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு குல்பர்க் படுகொலையில் மோடிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்ததால் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். விசாரணை முறையாக நடக்கவில்லை என கூறி ஜாகியா உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ததை அடுத்து மனுவை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கில் 24 பேர் குற்றவாளிகள் என்றும் 36 பேரை விடுதலை செய்தும் அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் திருப்தி இல்லை என்றும் தனது போராட்டத்தை தொடரப்போவதாகவும் இசன் ஜாப்ரியின் மனைவி ஜாகியா தெரிவித்துள்ளார். बराबर है ना, जो जनदीद की सजा होगी, अपने घर से अलग होगी, अपने बच्चों से अलग होंगे. जिस तरह घर के लोग यहाँ पर जो लोग मर गए अपने घर बाल बच्चों से कब तो छोड़ के, इस तरह उनको भी मालूम पड़ेगा कि औलाद का गम क्या होता है, घर वालों का गम क्या होता है. சென்னையில் பழமை வாய்ந்த சுவாமி சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் நாளையும் சோதனை நடைபெறும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டை முரேஸ்கேட் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான 55 பழங்கால சிலைகளை தமிழக சிலை தடுப்பு காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைப்பற்றினர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலை கடத்தல் கும்பலுக்கு தலைவராக செயல்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். நீதிமன்ற அனுமதியுடன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள சிலைகள் பதுக்கப்பட்ட தீனதயாளனின் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு காவல்துறையினர் இன்று மீண்டும் சோதனையில் ஈடுபட்டனர். சாமி சிலைகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தொல்லியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சிலைகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பெரும்பாலான இங்கே இருக்கக்கூடிய பெரிய செப்பு திருமேனிகள் எல்லாம் சோழர் காலத்தவை, 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. சிவபெருமானுடைய சிலை இருக்கிறது, தேவியினுடைய சிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில பாத்திரங்கள் கூட, வெண்கல பாத்திரங்கள் கூட 100-200 ஆண்டுகளுக்கு முந்தின இல்லை, மிக பழமையான பாத்திரங்கள்லாம் கூட இங்கே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் விலை மதிப்பு அற்றவை. தீனதயாளன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 34 சிலைகளும் 42 ஓவியங்களும் கைப்பற்றப்பட்டதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியான பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவின்படி நாளையும் சோதனை தொடரும் என்று அவர் கூறினார். மொத்தம் 34 மெட்டல் சிலை, ஃபோட்டோ, அந்த பெயிண்டிங்ஸ் 42 இருக்கு. வீட்டை உடைக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. சரிதானா? நாளைக்கு ஒரு முறை நாங்கள் பண்ணுவோம். ஒரு 1 ஹவரில் நாளைக்கு எல்லாம் சர்ச் எல்லாம் முடிஞ்சிடும். புதுச்சேரியின் புதிய முதல்வராக அடுத்த வாரம் தாம் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்த நிலையில் முதல்வர் பதவிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியை காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்தது. இதையடுத்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நாராயணசாமி தில்லி சென்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார்.
தொடர்ந்து இன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்த நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். புதுச்சேரி அமைச்சர்கள் பட்டியல் பரிந்துரையை சோனியா காந்தியிடம் கொடுத்துள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் அமைச்சர்கள் பட்டியல் வெளியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் புதுச்சேரி முதல்வராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்னும் 4-5 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா வெப்பச்சலனம் காரணமாக சென்னையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவமழை இயல்பாகவே இருக்கும் என்றும் அந்த காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட துவங்கியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை இயல்பாகவே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாகிய நீலகிரி, வால்பாறை, சின்னக்கல்லார் பரவலான மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை காண வாய்ப்புள்ளது. இரண்டாவது நாளாக குவியும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் களைகட்டிய சென்னை புத்தக கண்காட்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காட்டுமன்னார் கோவிலால் தான் குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சிதம்பரம் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். பணப்பட்டுவாடா பெருமளவில் நடந்துள்ளதால் 232 தொகுதிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் கூறிய மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 500 மதுக்கடைகள் மூடப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். ஏற்கனவே இது அடையாளம் காணப்பட்ட கடைகள், அதாவது விற்பனையே நடக்காத கடைகள், ஆட்களே வராத கடைகள். எனவே அந்த கடைகளை ஏற்கனவே மூட வேண்டும் என்கிற பட்டியலில் அதிகாரிகள் வைத்திருந்தார்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்கிற பெயரால் அப்பாவி மக்களுக்கு செய்கிற ஒரு மோசடி, ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகமாகும். கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வரும் ஆகஸ்ட் மாதம் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பிரச்சார பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த பயணத்தை நடத்த இருப்பதாக கூறினார். மேலும் விவசாய குழுவின் பரிந்துரைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிய அவர் ஆவின் நிறுவனம் பால் கொள்முதலை நாளுக்கு நாள் குறைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கள் போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது உணவின் ஒரு பகுதி. இதை வலியுறுத்தி 10 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி பார்த்துவிட்டோம், எந்த பலனும் இல்லை. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலான ஒரு பரப்புரை பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கின்றோம். அந்த பயணம் அரசினுடைய ஆணிவேரை தொட்டு அசைத்து பார்ப்பதாக இருக்கும். பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு 28 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்த விலையை தனியார் பால் நிறுவனங்கள் வழங்குவதில்லை என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் AM முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்க பொதுச் செயலர் முகமது அலி, தனியார் பால் நிறுவனங்கள் 1 லிட்டர் பாலினை 52 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் ஆவின் நிறுவனம் பால் கொள்முதலை குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனியார் நிறுவனங்கள் தமிழகத்தில் சுமார் 50 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். இவர்கள் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரையிலும் தான் ஒரு லிட்டருக்கு கொள்முதல் விலை கொடுக்கிறார்கள். அரசு அறிவித்த ஒரு லிட்டருக்கு 28 ரூபாய் என்ற கொள்முதல் விலையை கொடுக்க மறுக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது, உடனடியாக தலையிட வேண்டும்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள ரவிச்சந்திரனின் உடல்நிலை பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உடல்நிலை மோசமாக உள்ளதால் சிகிச்சைக்காக தன் மகனை பரேலில் விடுவிக்க வேண்டும் என்று ரவிச்சந்திரனின் தாயார் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் விசாரணையின் போது நேரில் ஆஜரானார். ரவிச்சந்திரனை பரேலில் விட அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ரவிச்சந்திரன் உடல்நிலை தொடர்பாக மதுரை அரசு மருத்துவமனை டீன் தலைமையிலான மருத்துவர்கள் குழு ஆய்வு செய்து அடுத்த மாதம் 20ஆம் தேதியன்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகள் பற்றிய விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த 8 மாத குழந்தை ரோஷன் மற்றும் 9 மாத குழந்தை சரண்யா ஆகியோர் காணாமல் போனது பற்றி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகளை மீட்க கோரி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் கொண்ட அமர்வு தமிழக உள்துறை செயலரை தானாக முன்வந்து எதிர்மனுதாரராக பதிவு செய்தது. தமிழகத்தில் 5 வருடங்களில் காணாமல் போன குழந்தைகள் எண்ணிக்கை, மீட்கப்பட்ட குழந்தைகள், தேடப்பட்டு வரும் குழந்தைகள் பற்றி விரிவான அறிக்கையை 16ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதிகள் தெரிவித்தனர். எத்தனை குழந்தைகள் கடந்த 5 வருடத்திலே கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அதில் எத்தனை குழந்தைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள், இன்னும் எத்தனை குழந்தைகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முழு விவரம் தாக்கல் செய்ய சொல்லி கோர்ட்டிலிருந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. செக்ரட்டரி ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து சுயோமோட்டோவாக இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளாக இந்த அறிக்கையை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி முதல்வர் தனிப்பிரிவில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 5 பேர் ஈரானிய கடற்படையினரால் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்களை உடனடியாக மீட்க கோரி முதல்வர் தனிப்பிரிவில் மீனவர்களின் உறவினர்கள் இன்று புகார் மனு அளித்தனர். மேலும் அங்கு உயிரிழந்த மீனவர் ஒருவரின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி கேட்டும் மனு அளிக்கப்பட்டது. எங்கள் பிள்ளைங்க 5 பேர் சவுதி அரேபியாவில் கத்திப்பெண்ணூரில் தொழிலுக்கு போயிருந்தாங்க. 24ஆம் தேதி ஈரான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். அங்கே அவருக்கு ரொம்ப வேதனை கொடுமையாக படுத்துன்னு எங்களுக்கு அவங்க சொல்லி ஆள்றாங்க, எங்களை சீக்கிரம் ஏற்றணும். நாங்கள் முதலமைச்சர் அம்மாவுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். அம்மா சீக்கிரம் எங்களுக்கு பிள்ளைங்களை கூட்டி தருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என் கணவர் ஜனவரி 28ஆம் தேதி தொழில் செய்துட்டு வரும்போது காணாமல் போயிட்டாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதம் 24ஆம் தேதி தான் உடல் அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டது. அதை முதலமைச்சருக்கு நிவாரண நிதி கேட்டு மனு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி அங்குள்ள பெண்களும் குழந்தைகளும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் உள்ள கடையால் மக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் உள்ள கடைகளை மூடுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டம் காரணமாக திருப்பூர் திருச்சி சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. குழந்தைகளுக்கு சாயந்தரமான வெளியே விளையாடுறதுக்கு ஒரு ஆசையே இல்லைங்க. அவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்குது. நாங்க பல தடவை எல்லாத்தையும் சொல்லி ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க. பிராந்தி கடையை எடுத்து எங்களுக்கு பின்னாடி வழி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. முதல்ல கடையை எடுக்க சொல்லுங்க. அதே போதும். கன்னியாகுமரியில் சூறைக்காற்று, கடல் சீற்றம் காரணமாக சுவாமி விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலைக்கு 3 படகுகள் இயக்கப்படுகின்றன. வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் படகுகள் இயக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலான்னு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கடல் சீற்றமாக இருக்குது, போட்டிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து அவ்வளோ ஆசையாக வந்தோம், பட் இங்கே போக முடியல. திருவள்ளுவர் சிலைக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவேகானந்தர் பாறையும் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கன்னியாகுமரியில் வந்துட்டு திருவள்ளுவர் சிலை மட்டும் வந்துட்டு விவேகானந்தர் பாறைக்கு போகலான்னு ஆசையாக வந்தோம். பட் கடல் சீற்றத்தினால ஏன்னா போக முடியாதுன்னு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி மற்ற பிளேஸ் நான் சுற்றி பார்த்துட்டு தான் வெரி ஹாப்பி, பட் வெரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் இங்கே போக முடியாதனால.
உதகையில் 2வது நாளாக இன்றும் மழை பெய்ததால் அங்கு நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவிற்கு மழை பெய்யவில்லை என்றாலும் அவ்வப்போது மழை பெய்தது. குறிப்பாக நீலகிரியின் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நல்ல மழை பெய்தது. தொடர்ந்து இன்று மாலையிலும் தொடர் சாரல் மழை பெய்தது. மேலும் குளிரும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக கண்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்பு. சென்னை தீவுத்திடலில் தொடங்கியுள்ள 39வது புத்தக கண்காட்சியை 2வது நாளாக இன்று ஏராளமானோர் ஆர்வத்துடன் சுற்றி பார்த்தனர். 650க்கும் அதிகமான அரங்குகளில் 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். அனைவராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட அறிவு தேடலுக்கான திருவிழா என்று சொல்லக்கூடிய சென்னையின் மாபெரும் 39வது புத்தக காட்சி நேற்று கோலாகலமாக தொடங்கியது. 2ஆம் நாளான இன்று 2 மணிக்கு தொடங்கியதிலிருந்தே ஏராளமான வாசகர்கள் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். சுமார் 700 பிரம்மாண்டமான அரங்குகள், 1 லட்சம் தலைப்புகளில் 1 கோடி புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கலை, அறிவியல், இலக்கியம் என பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் வந்திருப்பதும், அதுவும் முன்னணி பதிப்பகங்கள் எல்லாம் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக வாசகர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த புத்தக காட்சியானது வருகிற 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வார நாட்களை விட வார இறுதி நாட்களில் அதிக அளவில் வாசகர்கள், பொதுமக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் கூட அதிக அளவில் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரையும் இந்த புத்தக காட்சியில் நம்மால் பார்க்க முடிந்தது. புக் ஃபேருக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இது ஒரு கடல் மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புக்ஸ் இருக்குது. இங்கே நம்ம எல்லா ஸ்டால்ஸும் கவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். புக்ஸு தான் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறது. புக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா கலெக்ஷனும் இருக்குது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸும் இருக்குது. ரொம்ப சீப்பாக இருக்குது. வெளில இருக்கிறத விட இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. புக் எக்ஸிபிஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் தராங்க. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸும் இருந்தது. நான் ஸ்டோரி புக்ஸ், அட்வென்ச்சர் புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ்லாம் பார்த்தேன். 13ஆம் தேதி வரை இந்த புத்தக திருவிழா நடைபெறுவதன் காரணமாக இந்த தீவுத்திடலில் ஒரு திருவிழா கோலம் பூண்டது போலவே காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தீவுத்திடலில் புத்தக காட்சி அரங்கில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் விக்னேஷ். சேலத்தில் உள்ள ஏரிகள் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சேவையால் புத்துயிர் பெற்று வருகின்றன. அவற்றை சுற்றுலா தலமாக மாற்ற மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். சேலம் மாநகரை சுற்றி குமாரகிரி ஏரி, மூக்கநேரி, பஞ்சந்தாங்கி ஏரி, எருமாபாளையம் ஏரி என பல ஏரிகள் உள்ளன. இந்த ஏரிகள் சேலம் மாநகர மக்களுக்கு நீராதாரமாக விளங்குவதோடு விவசாய நிலங்களுக்கும் பாசனத்திற்கு உதவியாக உள்ளது. இந்நிலையில் நகரை சுற்றி உள்ள ஏரிகளின் நீர்வழி பாதை அடைக்கப்பட்டதால் ஏரிகள் வறண்ட நிலை உருவானது. இதையடுத்து சேலத்தைச் சேர்ந்த சமூக அமைப்பொன்று ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்த முடிவு செய்தது. முதல் கட்டமாக சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள மூக்கநேரியை பல லட்சம் ரூபாய் செலவில் தூய்மைப்படுத்தி ஆங்காங்கே பெரிய அளவில் மண் திட்டுக்கள் அமைத்து மரக்கன்றுகளை வளர்த்துள்ளது. அத்துடன் நீர்வழி பாதையை சீரமைத்து ஏரியில் தண்ணீர் தேக்க நடவடிக்கை எடுத்தது. ரொம்ப முக்கியமானது பறவைங்களுக்கு ஒரு இடம், நெஸ்டிங்க்கு ஒரு அற்புதமான இடம். இது இங்கே மட்டும் பண்ணல, நாங்கள் பல்வேறு ஏரியில் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன குளத்தை எடுத்தோம், அரசிப்பாளையம் தெப்ப குளத்தை எடுத்ததுக்கு அங்கே பறவைங்க வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்று தண்ணி வந்துற வேலை, தண்ணியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற வேலை, பறவைங்களுக்கு உண்டான இடம், மீன் வளர்க்கறதுக்கு உண்டான இடம், இது எல்லாமே ஒரு ஏரியை தத்தெடுத்து பண்ணுறதுனால வந்துடுது. இதன் பயனாக தற்போது ஏரி முழுவதும் நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. மேலும் ஏரியை சுற்றி பார்வையாளர்களை கவரும் வகையில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் காலை மாலை நேரங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. முதல்ல வாக்கிங் போகிறதுக்கு வெறும் மண்ணு தரதாக இருந்துச்சு. இப்போ இந்த கல்லெல்லாம் பதிச்சு இருக்கிறதுனால ஈஸியாக நடக்கிறதுக்கு மேடுபல் எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸ்லாம் நிறையா வருது. பேர்ட்ஸ்க்கெலாம் தீனி இருக்கிறனால இங்கே அடிக்கடி வருது. நிறைய பறவைங்க இப்போ வந்துட்டு தானே இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இன்னும் நிறையா இருந்தது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால இப்போ கம்மியாக பேர்ட்ஸ் வருது. இப்போ தண்ணி மழை பெஞ்சு நிறையா வந்துச்சுன்னா இன்னும் நிறையா பேர்ட்ஸும் வரும். ஏரி முழுவதும் குன்றுகள் பசுமையாக இருப்பதால் வெளிநாட்டு பறவைகள் வரத்து தொடங்கியுள்ளது. மேலும் ஏரிகளில் மீன்கள் அதிகம் இருப்பதால் பறவைகளுக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் உள்ளது.
சேலம் மக்கள் குழு இந்த மாதிரி எல்லாம் டீம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்கனைஸில் தான் ஏரி வந்து தூர்வாரப்படணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தூர்வார முடியல. சரி, பறவைகள் சரணாலயமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தனால நிறைய அந்த மண் திட்டுகள்லாம் ஹைட் பண்ணி நிறைய மரங்கள்லாம் வச்சனால பறவைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதேபோல் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள குமாரகிரி ஏரியையும் அந்த அமைப்பினர் தத்தெடுத்து பராமரித்து வருகின்றனர். காலை நேரங்களில் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சிக்காகவும் ஏரிக்கரைகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மாலை நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துகின்றனர். இயற்கை காட்சியோடு இருக்கிறதுனால இன்னும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்குது வர்றதுக்கு. பிள்ளைங்களும் வர்றாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் வாக்கிங் போகிறதுனால நல்ல யூஸ்ஃபுல்லும் இருக்குது. இயற்கை காற்று நாங்கள் சுவாசிக்கிறதுனால எங்களுக்கு நல்ல யூஸ் கிடைக்கிது. ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது எங்களுக்கு. இயற்கை வளம், நீர் வளம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். ஏரி பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளையும் கூடுதலாக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாதுகாப்பு குறைபாடு இருக்குது. ரெண்டாவது, இந்த ஏரி தேவையில் நிறைய ஆக்குபேஷன் பண்ண அந்த பக்கம்லாம் நிறைய ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதுகாப்பான ஃபென்சிங் போட்டு கொடுத்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ஈவினிங்கில் லைட் இருந்துச்சுனாக்கா லைட் அரேஞ்ச்மெண்ட்னு பார்க்குறதுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கூட ரம்மியமாகவும் இருக்கும். பறவைகளின் சரணாலயமாக மாறிவரும் சேலத்து ஏரிகளைப் போல மற்ற ஏரிகளும் மாற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நடராஜன். வடகொரியாவில் பிரம்மாண்ட பேரணி, பல ஆயிரம் பேர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நேரிட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் அங்குள்ள பல்வேறு நகரங்கள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. அதில் பிரேசிஸ் ஆற்றில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடும் வெள்ளப்பெருக்கு நேரிட்டது. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 6 பேர் பலியாகியுள்ளனர். நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், ஏரிகள் போல நீர் நிறைந்து காணப்படுகின்றன. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதனிடையே ஹாஸ்டன், டல்லாஸ் போன்ற பகுதிகளில் 10 அங்குலம் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் வெள்ள அபாயம் அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வடகொரியாவின் தலைநகர் யாங்யாங்கில் பல ஆயிரம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. வடகொரியாவின் உழைப்பாளர் கட்சியின் 7வது ஆண்டு கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கட்சி மீதான விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தலைநகர் யாங்யாங்கில் பல ஆயிரம் பேர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. கிம் இல் சங் சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட பேரணியில் பல ஆயிரம் அரசு அலுவலர்கள், கட்சி உறுப்பினர்கள், உழைப்பாளர்கள் கொடிகள், பதாகைகளுடன் பங்கேற்றனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் போட்டியில் சானியா மிர்சா, இவாண்டோவிக் இணை காலிறுதிக்குள் நுழைந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் நடந்து வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் ஆட்டத்தில் இந்தியாவின் சானியா மிர்சா குரோஷிய வீரர் இவாண்டோடிக்குடன் இணைந்து ஆடி வருகிறார். இந்த இணை 2வது சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் அலைஸ் கார்னென், ஜோனதான் எய்சரிக் ஆக் இணையை 7-6, 6-7, 6-4, 10-8 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதிக்குள் நுழைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரமலான் நோம்பிற்காக 4600 டன் பச்சரிசி, முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும், தமிழக அரசுக்கு கருணாநிதி வலியுறுத்தல். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை, இந்திய வெளியுறவுத்துறை தகவல்.
தீனதயாளன் வீட்டில் பழமை வாய்ந்த 34 சிலைகள் பறிமுதல். நாளையும் சோதனை தொடரும் என காவல்துறை தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.